டியூஸ்டே மினி விலாக் பார்க்கலாமா? பாப்பாவுக்கு இன்றைக்கி ஃபுல் டே ஸ்கூலு. அவளை ஸ்கூலுக்கு அனுப்பின அப்புறம் என்னுடைய ரொட்டீன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடெல்லாம் அப்படியே கூட்டி விட்டுட்டு ஃப்ரண்ட்லையும் கூட்டிட்டு துணி வந்து மிஷினில் போட வேண்டியது இருந்தது, அதையும் போட்டு விட்டுட்டோம்னாக்கா நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு செம்பருத்தி பூ பூத்து இருந்தது நிறையா. சரின்ட்டு அதை பறிச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி பூஜை பண்ணிடலாம்னு சொல்லி அதை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். செம்பருத்தி பூ நிறையாவே பூக்குது. மல்லிகைப்பூ இப்போ சீசனுங்கிறதுனால அதுவுமே ஓரளவுக்கு பூக்குது. இன்றைக்கி ஒரு 10 பூக்கிட்ட பூத்து இருந்தது மல்லிகைப்பூ. அதையும் பறித்து சாமிக்கு வச்சுட்டு அப்படியே விளக்கேற்றி சாமியை கும்பிட்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி இட்லி மாவு இல்லையா, காலையிலேயே ஊற வச்சுருந்தேன், அதையும் வந்து போட்டு விட்டலாம்னு சொல்லி அந்த மாவையும் வந்து போட்டு விட்டுட்டேன். பாலும் வந்துருந்தது, அதை காய்ச்சி வச்சுட்டு கையோட கிரைண்டரையும் கழுவிட்டு மாவை கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இட்லி மாவு இருந்துச்சுன்னா ஒரு 2-3 நாளைக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடும். இடையிலேருந்து நான் வேறு ஏதாவது டிஃபன் வந்து செய்வேன். இருந்தாலும் மாவு வந்து நம்மளுக்கு கைவசம் இருந்துக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். மிஷினும் ஓடி முடிச்சிருச்சு. சரி துணியெல்லாம் காய போட்டுடலாம்னு சொல்லிட்டு தேங்காய் உரிச்சது வந்து நிறையா இருந்தது. வீட்டுக்கு தேங்காய் இருக்குது, எங்கள் அன்னைக்கு கொஞ்சம் உரிச்சு கொடுத்து விடலாம்னு சொல்லிட்டு ஒரு 4-5 காய் வந்து எடுத்து உரிச்சுக்கிட்டு இருந்தேன். நிறைய காய் அப்படின்னா என்னால் உரிக்க முடியாது. ஒரு டெய்லி ஒரு 4-5 காய் அப்படின்னா நான் வந்து உரிச்சிருவேன். அப்படி தான் இன்றைக்கி ஒரு 5 காய் உரிச்சு எங்கள் அண்ணியை வர சொல்லியிருந்தேன். உரிச்சு வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி கொஞ்சம் நிறையவே டைம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா பாப்பா காலையிலே ஸ்கூலுக்கு போகிறதுனால ஃபுல் டே வந்து எனக்கு ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் ஒரு சீரிஸ் வந்து பார்க்கலாம்னு சொல்லி கம்ப்யூட்டரில் தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 7-8 சீரிஸ் வந்து இருக்கும். அதில் ஒரு 4 தான் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு டிரைவிங் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே அடுத்த வந்து தொடர்ச்சியாக பார்க்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு.